கூடலூர் அருகே யானை தாக்கியதில் தேயிலை தோட்ட தொழிலாளி இறந்தார். இதனால் கிராம மக்கள் கடும் கொந்தளிப்படைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரை ஒட்டிய பகுதிகளில் வசிப்பவர்கள் யானைகளால் மிதிப்பட்டு சாகும் சம்பவங்கள் தொடர்கதையாக நடந்து வருகின்றன. கூடலூர் அருகே உள்ள ஓவேலி கிராமத்தில் உள்ள தேயிலை தோட்டத்துக்கு சென்று கொண்டிருந்த 50 வயது நிரம்பிய பசுபதி என்பவரை யானை விரட்டி சென்று தாக்கியது. பிறகு தும்பிக்கையால் தூக்கி வீசியதில் பலத்த காயமுற்று சம்பவ இடத்திலேயே பசுபதி இறந்தார். இதனால் கொந்தளித்த கிராமவாசிகள் சடலத்தை எடுக்க விடாமல் போராட்டம் நடத்தினர். யானைகளின் அட்டகாசத்தை அடக்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். ஓவேலி பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களினுடைய அடிப்படை பிரச்சனை இந்த யானையினுடைய யானையினுடைய தொல்லை. யானையால் ஒவ்வொருவரும் இறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நாங்கள் இந்த யானை அடித்து இறக்கப்பட்ட இந்த பகுதி மக்கள் அரசு அதிகாரிகளுக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவர், வனத்துறை அதிகாரிகள் ஆகிய வரைக்கும் எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் நாங்கள் இதை ஒவ்வொரு தடவையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பதிவை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்றைய தினம் மட்டும் ஒருவர் யானை அடித்து இறந்தால் அந்த பிரேத்தை எடுப்பதற்கு சில சமாதானங்களை சொல்லி அதை அப்புறப்படுத்துகிறார்களே தவிர யானையை விரட்டி இந்த பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு எந்த அதிகாரியும் முன்வருவதில்லை. இந்த யானையை விரட்டி இந்த ஓவேலி பகுதி இருக்கக்கூடிய இந்த மக்களினுடைய பாதுகாப்புக்கு, இந்த சாவுக்கு தடை, யானையால் அடிபட்டு சாகிறவருக்கு ஒரு தடையை ஏற்படுவதற்கு அரசும் அரசு அதிகாரிகளும் தயாராக இந்த பகுதிக்கு மக்களை பாதுகாக்க வருவதில்லை. சாயங்காலம் 6 மணி ஆனால் விடிய 6 மணி வரைக்கும் இந்த மக்கள் தூங்காது கண் விழித்து யானையை விரட்டி தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஓவேலி கிராமத்தில் இதுவரை 30 பேர்